the purpose behind everything you suffered. நீங்க எந்தெந்த காரியத்துல உபத்திரவப்படுகிறீர்களோ அதற்கு பிற்பாக ஒரு நோக்கம் இருக்கிறது. But this year, ஆனா இந்த ஆண்டு the purpose will be fulfilled. அந்த நோக்கம் நிறைவேற போகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்கள் அடையாளங்கள் அப்போஸ்தலர் நாட்களில் நடந்தது போல நடக்க போகிறது. As in the days of the apostles, signs and wonders and miracles are going to happen. This year, இந்த வருடம் even your enemies will come and become friends with you. சத்துருக்கள் கூட வந்து உங்களோட நண்பர்களாக மாற I போகிறார்கள். will come and tell you, அவங்க வந்து சொல்லுவாங்க, I know God is with you. எனக்கு தெரியும் ஆண்டவர் கூட தான் இருக்கிறார். Please take this and bless me. தயவு செய்து இதை எடுத்து எனக்கு கொஞ்சம் ஆசீர்வதிக்கிறீங்களா? We have misunderstood you. ஐயோ உங்களை பத்தி நான் தவறா நினைச்சோம். Because God will vindicate your stand. ஏன்னா ஆண்டவர் உங்களுக்காக சரி கட்டுதலின் தேவனாய் இறங்கி வருவார். All the world இந்த முழு உலகத்திலையும் never done miracles, wonders I'm going to do through you. செய்யப்படாத அற்புதங்களையும் அடையாளங்களையும் உன் மூலமாக நான் செய்ய போகிறேன். Word for 2024. 2024 ஆண்டிற்கான தீர்க்க தரிசன வார்த்தை Job chapter 9 verse 10. யோபு புத்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எண்ணிந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். Job 9:10 is where Job says this verse. யோபு 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இப்படியாக அவர் சொல்லுகிறார். But the same verse was recited by one of the friends of Job in Job 5:9. யோபு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் யோபின் நண்பர்கள் அதே வசனத்தை சொல்லுகிறார்கள். Verse is the same, வசனம் அதேதான், context is different. ஆனா சூழ்நிலை வேற மாதிரி இருக்கிறது. One is in suffering, ஒருத்தர் உபத்திரவத்தில் இருக்கிறார், the other person is here to give advice. அடுத்த நபர் இன்னொரு பக்கம் நின்று கொண்டு அவருக்கு ஆலோசனை சொல்லுகிறார். One is crying, ஒருவர் அழுது கொண்டிருக்கிறார், the other is preaching. இன்னொருவர் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார். Same verse, அதே வசனம் தான், different context. ஆனா வித்தியாசமான சூழ்நிலை. You might be reading the same Bible that somebody is reading joyfully. இன்னொருவர் சந்தோஷமாய் படிக்கிற அதே வேதாகமத்தை நீங்களும் வாசித்துக் கொண்டிருக்கலாம். For somebody that word will bring joy, for somebody that word will bring pain. ஒருத்தருக்கு அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது சந்தோஷத்தை கொண்டு வரக்கூடும், ஆனா அதே வசனத்தை மற்றொருவர் வாசிக்கும் பொழுது ஒரு வேதனையை உண்டாக்க கூடும். To Job's friend Eliphaz, எலிப்பாஸ் ஆகிய யோபின் நண்பர், he was there telling Job, யோபிடம் இப்படியாக அவர் சொல்லிக் கொண்டிருந்தார், God will never make mistakes. ஆண்டவர் ஒரு போதும் தவறு செய்ய மாட்டார். So Job, யோபு சொல்லுகிறார், do you know who this God is? எப்படிப்பட்ட தேவன் இவர் தெரியுமா என்று கேட்கிறார். And he says he is the God who performs wonders that cannot be fathomed, miracles that cannot be counted. ஆமென். எப்படியாக சொல்லுகிறார், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவராய் இருக்கிறார். One was with pain, ஒருவர் வேதனையோடு இருக்கிறார், the other was in preaching mode. இன்னொருவர் செய்தி கொடுத்து கொண்டு இருக்கிறார். அவர் One was defending, ஒருத்தர் அவர் காத்து கொண்டிருக்கிறார், other was accusing. இன்னொருவர் அவரை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறார். Wherever you are, I don't know which spectrum you are. எனக்கு தெரியல நீங்க எந்த பக்கத்துல நிற்கிறீங்க என்று எனக்கு தெரியவில்லை. They say it will pain more for the person who carries the pain. வலியை சுமந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு மிகுந்த வலி இருக்கும் என்று சொல்லுவார்கள். Job is holding on to this word of God like a man whose only hope is the word. ஒரே ஒரு நம்பிக்கை மாத்திரம் இருக்கிற ஒரு மனிதனை போல இந்த வார்த்தையை பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறார் யோபு. Eliphaz is showing about God that he knows. Job is experiencing the God of the word. ஆனா எலிப்பாஸ் இப்படிப்பட்ட அதிசயங்களை செய்கிற தேவனை குறித்து அவரிடம் காண்பித்து கொண்டிருக்கிறார். ஆனா யோபு இன்னொரு பக்கம் அதை அவர் சரீரத்தில் உணர்ந்து கொண்டிருக்கிறார். ஒருவர் வார்த்தையில் இருக்கிறவரை பற்றி பேசுகிறார்,
மற்றொருவர் தன் சரீரத்தின் கடைசி நம்பிக்கையாகிய வார்த்தையை பிடித்து கொண்டு தொங்குகிறார். One person is speaking about the word of God, but the other person is just holding on to the word which is the last thing in his life. Two people holding the same word but extreme ends. ரெண்டு பேர் ஒரே வார்த்தையை பிடித்து கொண்டு இருக்கிறாங்க, ஆனா ரெண்டு பேரும் வேற வேற பக்கத்தை பிடித்து கொண்டு இருக்கிறார்கள். I don't know which spectrum you are. எனக்கு தெரியல நீங்க எந்த பக்கத்தில் எதை பிடித்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று. What your tears are. உங்கள் கண்ணீர் என்ன என்று தெரியவில்லை. But God will make this come true in your life. Amen. இந்த வார்த்தையை தேவன் உங்கள் வாழ்க்கையில் உண்மையாக செயலாக்கத்திற்கு கொண்டு வருவார். Somebody shout hallelujah. 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 God is going to do wonders that cannot be fathomed. ஆண்டவர் கிரகிக்க கூடாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய போகிறார். And he is going to give you miracles that cannot be counted. நீங்க எண்ண முடியாத அளவுக்கு அற்புதங்களை தேவன் உங்களுக்கு கொடுக்க I போகிறார். thank God for friends like Elihu who stood with Job. யோபு கூட நின்ற எலிஹு என்கிற இப்படிப்பட்ட நண்பர்களுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். 4 friends actually came. 4 நண்பர்கள் வந்தார்கள். 3 of them God warned them. 3 பேருக்கு ஆண்டவர் வார்னிங் கொடுக்கிறார். Elihu was the one who stood neutral. He didn't take side with the God or against Job. He stood neutral. எலிகோ அவர்தான் இந்த பக்கமும் சாயவில்லை அந்த பக்கமும் சாயாமல் நடு நிலையில் நின்று In கொண்டிருக்கிறார். Job 37:14, யோபு 37ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் Elihu tells Job, எலிகு யோபிடம் சொல்லுகிறார், listen to this Job, யோபு நீ கொஞ்சம் கவனிச்சு பாரு, இதற்கு செவி கொடு. stop and consider God's wonders. தரித்து நின்று தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகளை தியானித்து பாரு. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து என்ன சொல்லி இருக்கிறாரு, ஒரு நிமிஷம் நில்லு, இதுவரைக்கும் நான் செய்த மகத்துவமான காரியங்களை உன்னால திரும்பி பார்க்க முடியுமா? Amen. God is telling you, just stand for a moment and turn back and see what are the miracles which God has done in your life. In Job chapter 37, யோபு 37ஆம் அதிகாரத்தில் from 36 onwards, 36ஆம் அதிகாரத்தில் you see Elihu is continuing about God. தேவனை குறித்து தொடர்ந்து பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். God is mighty. ஆண்டவர் வல்லமை உள்ளவராய் He இருக்கிறார். despises no one. அவர் யாரையும் அவர் புறக்கணிப்பதில்லை. He is mighty. அவர் மகத்துவம் உள்ளவர். And he has a purpose. அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. God wants to let you know these wonders are for a purpose. Amen. இந்த அற்புதங்களும் அடையாளங்களும் ஒரு நோக்கத்திற்காக தேவன் இதை செய்ய விரும்புகிறார். Your wilderness was with a purpose. உங்கள் வனாந்தரம் ஒரு நோக்கத்தோடு தான் அனுமதிக்கப்பட்டது. Your failures were for a purpose. உங்கள் தோல்விகள் ஒரு நோக்கத்தோடு தான் அனுமதிக்கப்பட்டது. There is a purpose behind everything you suffered. நீங்க எந்தெந்த காரியத்துல உபத்திரவப்படுகிறீர்களோ அதற்கு பின்பாக ஒரு நோக்கம் இருக்கிறது. But this year, ஆனா இந்த ஆண்டு the purpose will be fulfilled. அந்த நோக்கம் நிறைவேற போகிறது. Your purpose is going to be fulfilled. Amen. உங்க நோக்கம் நிறைவேற போகிற ஆண்டாய் இருக்க போகிறது. Everything was for purpose. எல்லாமே ஒரு நோக்கத்துக்காக தான் தேவன் அனுமதிக்கிறார். David, தாவீது, I allowed Saul to chase you. சவுல உன்னை துரத்தும்படியா நான் தான் அனுமதித்தேன். All over Israel, இஸ்ரவேல் முழுவதுமாய் I made you wander. நான் உன்னை அலைந்து திரிய வைத்தேன். Why? ஏன்? Because you need to know the land that you are going to rule as a king. Amen. ஏனென்றால் ராஜாவாக நீ அரசாள போகிற தேசத்தை பத்தி நீ அறிந்து கொள்வதற்காக தான் நான் இதெல்லாத்தையும் அனுமதித்தேன். Amen. Your wandering was for a purpose. Amen. உங்க அலைச்சல்களுக்கு பின்னால ஒரு நோக்கம் இருக்கிறது. மோசஸ் 40 years. 40 ஆண்டுகள். Mamanars not even own மாமாவுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு பொழைக்க தெரியாத மோசே கிங்கு மாதிரி இருந்தவர். Moses was like a king.
In Egypt, he was the Pharaoh's son. எகிப்துல பார்வோனுடைய மகனாக வாழ்ந்து கொண்டிருந்தார். Pharaoh's daughter's son. பார்வோனுடைய மகளின் மகனாக வாழ்ந்து கொண்டிருந்தார். But 40 years next, ஆனா 40 வருடங்கள் அதற்கு பிற்பாடு he is just meh. அவர் அப்படியே ஆடு மேய்ச்சி கொண்டு வனாந்தரத்துல போயிட்டு But when God met Moses, ஆனா ஆண்டவர் மோசேவை சந்தித்த போது in Exodus chapter 4:21, யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், this is his call. இதுதான் அவருடைய அழைப்பு. Moses, மோசே, when you return to Egypt, நீ எகிப்திற்கு திரும்பும்போது see that you perform before Pharaoh all the wonders I have given you the power to do. நான் உன் கைகளில் அளித்திருக்கிற அற்புதங்கள் யாவையும் பார்வோனுக்கு முன்பாக செய்யும்படியாக. இந்த வருடம் மோசேக்களை கர்த்தர் தேசத்தின் பார்வோன்களுக்கு எதிராக நிற்க வைத்து அவர்கள் கையிலே அதிகாரத்தின் கோலை, அபிஷேகத்தின் கோலை கொடுத்து, This year God is going to send the Moses to stand before the pharaohs with the rod of anointing, with a scepter of authority in his hand. அசைக்க முடியாத எகிப்திய சாம்ராஜ்யத்தின் ஆளுகையை அசைக்கும்படி தேவனுடைய அற்புதத்தின், அடையாளத்தின், அதிசயத்தின் கோலை கொடுத்தவர். இந்த ஆண்டு ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்ய போகிறார். He's going to do the same signs and wonders and miracles. எத்தனை பேர் புரிஞ்சுச்சு? அவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. கர்த்தரின் ஜனமே, Amen. The people of God, இது எண்ட் இல்ல. this is not the end. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய எண்ட் நினைச்சறாதீங்க. Don't ever think this is the end for the children of God. கர்த்தர் சொல்லுகிறதை தெளிவாய் சொல்லுகிறேன். Amen. இப்பதான் ஆரம்பமே. Amen. I'm clearly telling what the Lord says. This is just the beginning of what God is going to do. ஜனவரியில கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முடிவு நினைக்காதீங்க. ஜனவரி தான் ஆரம்பமே. Amen. Don't think January is going to be the end for you. January is just the beginning for you. 2024ஆம் வருடத்தினுடைய ஜனவரி மாதம் முதல் தேதியிலே சொல்லுகிறேன். Amen. In this 2024 January 1st, I declare this. கர்த்தருடைய ஜனமாகிய சபையே, The church of God, மோசே, Moses, நான் உன்னை மறுபடியும் அனுப்புகிறேன். I am sending you again. நீ பார்வோனிடத்திலே போ. Go before Pharaoh. இந்த முறை அடிமையாய் அல்ல, This time you will not be as a slave. அவனுக்கு மேல் நான் உன்னை அபிஷேகம் பண்ணின தேவ மனுஷனாய் அனுப்புகிறேன். Amen. I'm sending you before Pharaoh as I'm anointing you as a man of God above him. சலுகைகளுக்காக அல்ல, not to enjoy the things, அவரிடத்திலே கேட்பதற்காக அல்ல, not to beg from him. நான் கொடுக்கிற வார்த்தைகளை அவர்களுக்கு போய் சொல். Amen. Whatever the words I give you, you have to go and speak before him. அந்த சாத்தானுக்கு போய் சொல். Go and tell that Satan, என் ஜனத்தை போக விடு. let my people go. நீ போக விட மாட்டாய் என்பாயானால், If you say I will not leave my people, இந்த வாதைகள் all these plagues, உன் மேலும் it will come upon உன் you சந்ததியின் மேலும் and will come upon your generation. இறங்கும் என்று சொல். Go and tell it will come upon you and the generations. இது எலியாக்களின் காலம். This is the era of Elijah. இது மோசேக்களின் காலம். This is the era of Moses. இது ஏகூக்களின் காலம். This is the era of Yehud. கர்த்தருக்கு மண்டி, உலகத்துக்கு முன்பாக மண்டியிடாமல் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறதாவது என்று சொல்லுகிறவருடைய அபிஷேகத்தின் வஸ்திரத்தையும் கோலையும் கொடுத்து அற்புதங்கள், அடையாளங்களை செய்ய போகிற வருடமாய் இந்த வருடம் மாறப் போகிறது. Amen. This is going to be the year where God is
going to give you the anointed garment and the spectre and your scepter in your hand and say and make you stand in front of them. The Lord says, ஆண்டவர் சொல்லுகிறார், you are not alone. நீங்க தனிமையா இல்ல, I'm empowering you. நான் உன்னை பலப்படுத்தி, I am not going to leave you alone. நான் உன்னை தனியா விட போறதில்லை. I'm going to send you my heavenly enforcements. நான் என் பரலோகத்தில் இருந்து அந்த ஒத்தாசையை நான் அனுப்பி, I will send you heavenly angels. நான் பரலோகத்தில் இருக்கிற தூதர்களை அனுப்ப போகிறேன். I'm sending you my army. என்னுடைய சேனையை, தேவ சேனையை நான் அனுப்ப போகிறேன். I am sending you my army. நான் என்னுடைய சேனையை உனக்காக அனுப்ப போகிறேன். Don't think you are one man. நீங்க ஒரே ஆள் என்று சொல்லி The நினைக்காதீர்கள். Lord, the Holy Spirit says, ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், India, இந்தியா one God ஒரே தேவன், who can do wonders, அற்புதங்களை செய்கிற தேவன், who can do miracles. அதிசயங்களை செய்கிற தேவன். He will show himself mighty. அவர் வல்லமையும் மகத்துவம் உள்ளவராய் This year, காண்பிக்க போகிறார். இந்த வருடம் He will show who he is. யார் அவர் என்பதை காண்பிக்க போகிறார். Dehabashantarabasit. Marfela de Yantura Shakamana Hatiantara. Ribama Shandala ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை நீ காண்பித்ததை விட Amen. பெரிய காரியங்களை Whatever you showed before that, he's going to do great and mighty things. He's going to show நான் you. கர்த்தர், I am God. என்னை அன்றி There is no other God. எந்த மனிதனும் No man. எந்த விதமான எதிர் வல்லமையும் Any opposition force which is தன்னை coming உயர்த்த against. முடியாது என்பதின் மகத்துவத்தை Amen. It cannot lift itself. நான் காண்பிப்பேன், I will show it and நான் demonstrate. செய்வேன். I will do it. ஆராய்ந்து முடியாத Amen. Unfathomable wonders பெரிய காரியங்களை, and great signs. எண்ணி முடியாத அதிசயங்களை, Amen. Uncountable miracles. மரித்தவர்களை உயிரோடு சபை எழுப்ப போகிறது. The church is going to raise up the dead people. குருடரின் கண்கள் புதிதாக உருவாகும். The blind eyes will be, they will get the new eyes. முடவர்கள் கால்கள் வளர போகிறது. The legs are going to grow on the lame ones. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்கள், அடையாளங்கள் அப்போஸ்தலர் நாட்களில் நடந்தது போல நடக்க போகிறது. As in the days of the apostles, signs and wonders and miracles are going to happen. சபை வீழும் என்று நினைத்தாயோ? You thought that the church will fall down? Never. இல்ல, ஒரு போதும் அப்படி நடைபெறாது. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக தாகோன் விழுமே தவிர, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியின் மேல் இருக்கிற மகிமை அசைக்கப்பட முடியாது. Amen. The glory among the ark of covenant cannot be shaken. Probably the Dagons will fall down before the ark of the covenant. உன்மேல் இருக்கிற திட்டம் அப்படிப்பட்டது. The plan which I have kept upon you is such type of அவர் plan. ஆபிரகாமின் தேவன். He is the God of Abraham. அவர் ஈசாக்கின் தேவன். He is the God of Jacob. அவர் யாக்கோபின் தேவன். He is the God of Jacob. அவர் இஸ்ரவேலின் தேவன். He is God of அவர் Israel. உன்னுடைய தேவன். He is your God. அவர் நம்முடைய தேவன். He is our God. அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். He is the one who's going to do the battles for us. சில வெற்றிகளை பெற்றால் You attained certain victories. களித்திருப்பார்கள். ஆனால் கர்த்தர் குலைத்து போடுவார். But God will demolish all those things. Before they drink the wine of victory, அந்த ஜெயத்தின் மதுபானத்தை குடிப்பதற்கு முன்பாக that wine will turn into blood bath. அது இரத்தமாய் மாறும். Before the wine is drunk in their stomach, அவங்க வயிற்றுக்குள்ள அது மதுபானம் போகுவதற்கு முன்பாகவே the wrath of the God will come.
தேவனுடைய கோபாக்கினை இறங்கி வரும். Mene tekel upasin. God will show that he will not suffer double standards. ஆண்டவர் ஒரு பொழுதும் ரெண்டு காரியங்களில குந்தி குந்தி நடக்கிறவர்களை பொறுக்க மாட்டார். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. Our God is not a partial God. கள்ளத்தராசுக்கு துணை போகிறவர் அல்ல. He will never stand with false scales. செல்வம் மிகுந்தவர்களுக்கு துணை போகிறவர் அல்ல. He is not the one who stands with the financially sound people. அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. He is a righteous judge. கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளே எழும்புங்கள். The prophets of God arise. கர்த்தருடைய ஜனமே எழும்பு. The people of God arise. உன்னுடைய நேரம் வந்திருக்கிறது. Your time has come. அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை. Amen. He is going to do wonders. சபையே உன் மூலமாய். Church, he is going to do it through you. எண்ணி முடியாத அதிசயங்களை. Amen. Uncountable miracles. அவர் காண்பிக்க போகிற நேரம் வந்திருக்கிறது. The time has come for him to show these wonders through you. மோசேயை கொண்டு செய்த அற்புதங்களை விட even the miracles which God did through Moses. 1000 மோசேக்களை கர்த்தர் எழுப்ப போகிறார். God is going to raise thousands of லட்ச மோசேக்கள் எழும்பட்டும். Lakhs and lakhs of Moses, let them rise up. எலியாக்கள் எழும்பட்டும். Let Elisha's rise up. எலிசாக்கள் எழும்பட்டும். Let Elisha's rise up. யோபு, Job, அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர் யோபு. Job, he is the one who performs wonders that cannot be fathomed. பாவம் யோபு. Poor thing, Job. அவரால விசுவாசிக்க முடியாமலும் இருக்க முடியல, ஃபுல்லா விசுவாசிக்கவும் முடியல. He was not able to have faith completely and he was not able to let go of his faith also. யோபு 9:4 சொல்றாரு, அவருடைய அந்த அறிவு பெரியது. His wisdom is vast, he says. அவர் சொல்லுகிறார், அவருடைய அறிவு பெரிதாய் இருக்கிறது, ஞானம் பெரிதாய் இருக்கிறது. And his power is vast. அவருடைய பலம் பராக்கிரமம் உள்ளதாய் இருக்கிறது. But still he says, ஆனாலும் அவர் சொல்லுகிறார், I am suffering, Lord. நான் உபத்திரவப்படுகிறேன் ஆண்டவரே. He is not able to understand why this mighty God is not helping him. ஏன் இந்த வல்லமை உள்ள தேவன் யோபுக்கு உதவி செய்யலன்னு சொல்லி அவருக்கு புரியவே இல்லை. He does not know. அவருக்கு தெரியல. It was a fight between God and Satan. அவருக்கு தெரியல, ஆண்டவருக்கும் பிசாசுக்கும் நடுவுல நடக்கிற யுத்தம் என்று சொல்லி அவரால் அறிந்து கொள்ள It's முடியவில்லை. a challenge அது ஒரு சவாலாக இருக்கிறது. that God took about you. உங்களை குறித்து எடுத்த சவாலாய் இருக்கிறது. God told Satan, ஆண்டவர் பிசாசு கிட்ட சொல்றார், whatever comes against my child, என்னென்ன விதமான காரியங்கள் என் பிள்ளைக்கு விரோதமாக வந்தாலும் my child will not deny me. என் பிள்ளை என்ன ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டான். She will come to church. அவ சபைக்கு வருவான். She will read the Bible. அவ வேதத்தை வாசிப்பான். She will still say, அவ இன்னமும் அவ சொல்லுவா, இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. கையை உயர்த்தி, இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. In the midst of sickness, இந்த வியாதியின் மத்தியில் remember what Job said. யோபு என்ன சொன்னார் என்று நினைவு கூறுங்கள். In the midst of loss இழப்புகளின் மத்தியில், of his dear children, நேசித்த பிள்ளைகளின் இழப்புகளின் மத்தியில், remember what Job said. யோபு என்ன சொன்னாரோ ஞாபகப்படுத்தினார். அவர் இன்னும் சொல்லுகிறார், He is a God who can perform wonders that cannot be fathomed. எண்ணி முடியாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிற தேவன். Uncountable miracles, my God. நீங்க எண்ண முடியாத அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். His faith was weak when he said. அவர் இந்த காரியத்தை சொல்லும்போது அவருடைய விசுவாசம் ரொம்ப கம்மியாக இருந்தது. But one day, ஆனா ஒரு நாள்,
In Job 42, யோபு 42ஆம் அதிகாரத்தில் God directly stands before him. ஆண்டவர் நேரடியாக யோபுக்கு முன்பாக நிற்கிறார். Now Job says, இப்ப யோபு சொல்லுகிறார், I know you can do all things. ஆண்டவரே, நீங்க சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று நான் அறிந்திருக்கிறேன். I know everything that you do cannot be stopped. ஆண்டவரே, நீங்க எதெல்லாம் செய்றீங்களோ அந்த காரியங்கள் ஒரு பொழுதும் நிறுத்தப்பட முடியாது. I've heard about you, உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். but now I have seen you. ஆனா இப்ப உங்களை நான் முகமுகமா நான் பார்க்கிறேன். I know எனக்கு தெரியும் you are mighty. நீங்க வல்லமை உள்ளவராய், You are all powerful. சகலத்தை உடையவராய் இருக்கிறீர். That day, அந்த நாள் the wonder started. அந்த அற்புதங்கள் ஆரம்பமானது. Enemies became friends. சத்துருக்கள் எல்லாம் நண்பர்களாக மாறினார்கள். Whatever was lost was restored. எதெல்லாம் இழந்தாரோ எல்லாவற்றையும் மீண்டும் பெற்றுக்கொண்டார். This year, இந்த வருடம் even your enemies will come and become friends with you. சத்துருக்கள் கூட வந்து உங்களோட நண்பர்களாக மாற They போகிறார்கள். will come and tell you, அவங்க வந்து சொல்லுவாங்க, I know God is with you. எனக்கு தெரியும் ஆண்டவர் உடனா இருக்கிறார். Please take this and bless me. தயவு செய்து இதை எடுத்துட்டு என்ன கொஞ்சம் ஆசீர்வதிக்கிறீங்களா? We have misunderstood you. ஐயோ, உங்களை பத்தி நாங்க தவறா நினைச்சோமே. Because God will vindicate your stand. ஏன்னா ஆண்டவர் உங்களுக்காக சரி கட்டுதலின் தேவனாய் இறங்கி வருவார். Those who left you and went, they will come back. யாரெல்லாம் உங்களை விட்டுட்டு போனாங்களோ அவங்க எல்லாம் திரும்பி வருவாங்க. They did not understand why you went through it. ஏன் நீங்க இந்த சூழ்நிலைக்குள்ள கடந்து போனீங்கன்னு அவங்களுக்கு புரியல. The Lord says, ஆண்டவர் சொல்லுகிறார், it is time for restoration. ஆமென். ரெஸ்டோரேஷனுக்கான நேரம் வந்து விட்டது. Your own family, your wife, she did not understand உங்க you. சொந்த குடும்பம், உங்க மனைவி உங்களை பத்தி புரிந்து கொள்ளவில்லை. It is okay, Job. பரவாயில்ல யோபு, I understand you. உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். I will bless you. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். And I will make you a mighty nation. நான் உன்னை பெரிய ஜாதியாக Your மாற்றப் children போகிறேன். will be mighty in the land. உன் பிள்ளைகள் மகத்துவம் உள்ளவர்களாய் தேசத்துல இருப்பார்கள். Exodus chapter 34 verse 10. யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். The same God who showed in Exodus 4 that he is going to send them with the wonders. அற்புதங்களோடு தேவன் அனுப்பினார் அல்லவா? அனுப்பினார். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தில் அனுப்பினது போல Now in Exodus 34:10 இப்பொழுது யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் again he makes a new covenant. மறுபடியும் ஒரு புதிய உடன்படிக்கையை தேவன் செய்கிறார். Why should God make a new covenant? ஏன் ஆண்டவர் ஒரு புது உடன்படிக்கையை செய்ய Did he வேண்டும்? not give him an empowerment already? ஏற்கனவே அவரை பலப்படுத்தவில்லையா? Sometimes the old covenant is invalid because somewhere down the line we have lost the power and essence of the old covenant. சில வேளைகளில் பழைய உடன்படிக்கை நமக்கு பலனற்று போகிறது. ஏனா எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல நாம் அந்த பலனை இழந்தவர்களாய் இருக்கிறோம். So God says, அதனால தேவன் சொல்லுகிறார், behold, I make a new covenant நான் ஒரு புதிய உடன்படிக்கையை செய்கிறேன். before all your people. உன் ஜனத்திற்கு முன்பாக I will do wonders நான் அற்புதங்களை செய்ய போகிறேன். never before done இதுவரைக்கும் செய்யாத அற்புதங்களை in any nation, எந்த இடத்திலையும் எந்த தேசத்திலையும் செய்யாத in காரியங்களை all the world. இந்த முழு உலகத்திலையும் Never done miracles, wonders I'm going to do through you. செய்யப்படாத அற்புதங்களையும் அடையாளங்களையும் உன் மூலமாக நான் செய்ய போகிறேன். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம்.
எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org